அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஜெபம் பண்ணையில அதிர்ச்சி சத்தம் கேட்கும். என்னடான்னு சொல்லி வெளியே வரல. வீடு ரொம்ப ஃபால்ட்டா, ஜன்னல் எல்லாம் உடஞ்சிச்சு. என்னன்னு சொல்லி அவங்களுக்கே அந்த அதிர்ச்சியில என்ன பண்றதுன்னே தெரியல. அதிர்ச்சியில வெளியே வந்து பார்க்கல எங்க வீடு ஜன்னல் கிணல் எல்லாம் உடச்சிட்டு இங்க 2-3 அடி அடிச்சிருச்சு. வெளியே போகவா இல்ல உள்ளே இருக்க வாங்குறது கூட அவங்களுக்கு தெரியல. தன் உசாரே இல்ல. நம்மள ஆண்டவர் தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யனே தெரியாம நடுக்கத்துல இருந்திருக்காங்க. இப்ப கூட என்ன பேசணும்னு கூட எங்களுக்கு தெரியல. அந்த இதை பத்தி கேட்கலையே. அப்ப அந்த நேரத்துல அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? நாங்க இங்க வந்து சர்ச்சுக்கு போறதுக்காக இங்க வந்தோம். வந்துட்டு கிளம்பையில இவங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஜெபம் பண்ணையில அதிர்ச்சி சத்தம் கேட்கும். என்னடான்னு சொல்லி வெளியே வரல. வீடு ரொம்ப ஃபால்ட்டா, ஜன்னல் எல்லாம் உடஞ்சிச்சு. என்னன்னு சொல்லி அவங்களுக்கே அந்த அதிர்ச்சியில என்ன பண்றதுன்னே தெரியல. அதிர்ச்சியில வெளியே வந்து பார்க்கல எங்க வீடு ஜன்னல் கிணல் எல்லாம் உடச்சிட்டு இங்க 2-3 அடி அடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் தெரியும் இத்தனை சேதாரம் அப்படிங்கிறது. வேற ஒண்ணும் எங்களுக்கு தெரியாது. நல்ல முடி ஜெபம் பண்ணிட்டு இல்ல. அவங்க ஜெபம் பண்ணிட்டு முழிக்கையில அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒருவேளை போட்டு அமைக்கிறோமோ அப்படிங்கிற பயம். அவங்களால பதட்டத்துல என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல. வெளியே போகவா இல்ல உள்ளே இருக்க வாங்குறது கூட அவங்களுக்கு தெரியல. தன் உசாரே இல்ல. நம்மள ஆண்டவர் தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யனே தெரியாம நடுக்கத்துல இருந்திருக்காங்க. இப்ப கூட என்ன பேசணும்னு கூட எங்களுக்கு தெரியல. அந்த இதை பத்தி கேட்கலையே. அப்ப அந்த நேரத்துல அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த இதை வந்து வாயாலேயோ வார்த்தைகளாலேயோ சொல்ல முடியாது. தயவு செய்து சட்ட விரோதமா வெடியில மட்டும் யாரும் எதுவும் செய்யாதீங்க. உங்க குடும்பத்தோட வருமானத்துக்காக செய்றீங்க. ஆனா அது ஏதாவது ஒரு விபரீதம் அப்படின்னா எத்தனை குடும்பத்துகளை பாதிக்குது. எத்தனை இதே வந்து எந்த இது நடக்கல அப்படிங்கறது வந்து ஆண்டவரோட கிருபை. இதே ஏதோ நடந்துருச்சுன்னா எங்களுடைய இழப்புக்கு யாரு சார் பதில் சொல்ல முடியும்? யாராலையும் பதில் சொல்லவே முடியாது. பணத்தால கூட ஈடுகட்ட முடியாது. ஆனா நீங்க பணத்தை தூக்கி கொடுத்துட்டு போயிருவீங்க. நாங்க இழந்ததை எங்களுக்கு திரும்ப தர முடியுமா? அதனால தயவு செய்து சட்ட விரோதமா வெடியில வந்து யாருமே எதுவுமே பண்ணாதீங்க. சட்டம் எதை அறிவுறுத்துதோ அதை மட்டும் செய்யுங்க. பாதுகாப்பா செஞ்சா அது நம்மளை உயர்த்தும். இல்லைன்னா நம்ம இப்படித்தான் போகணும். சார் எங்களால ரொம்ப முடியல. பூரா இதா இருக்கு. ஜன்னல் கதவு எல்லாம் போயிருச்சு. எங்களால கண்ணூசார் இருக்கோமா போறோமான்னு தெரியல. அந்த நிலைமையில நாங்க இருக்கோம். இதுக்கு என்ன எங்களுக்கு ஒரு தீர்வுன்னு இது பண்ணி கொடுங்க. அந்த வீட்டுக்காரங்க அவங்க இந்த தோட்டம் வச்சிருக்காங்க. வண்டி வரும், அதனால குலை ஒடிப்பாங்க, தண்ணி பிடிப்பாங்க. அதனால நாங்க அப்படி நினைச்சு இருந்துட்டோம். அது அவங்க இது பண்ணிருக்காங்க. அது எங்களுக்கு தெரியாது. இப்படி இருந்து நாங்க தெரியாது. நாங்க இங்கிட்டு யாருமே நாங்க வரமாட்டோம். நாங்க வீட்டு அந்த ஒண்ணு இருக்கோம். நாங்க 2 பேரு மகன் இருக்கான். நானும் அவங்க வீட்டுக்காரர். அதனால இதை விட்டு நாங்க இங்கிட்டு வரவே மாட்டோம். அடிவா தன்னு உஷாரே இல்லாம இந்த இன்னி அந்த நிலைமைக்கு நாங்க வரல, திரும்பல. இப்படித்தான் இருக்கோம். எங்க வீட்டை கூட வந்து ஒரு எட்டு நீங்க நேரடியே செல்ல கூட பாருங்க. அது எப்படி கிடக்குன்னு. இந்த நிலைமை நாங்க எப்படி இதுல சாப்பாடு வாங்கி சாப்பிட, இது எப்படி நாங்க இதுல இருக்க? ஒண்ணு இல்ல. பூரா அரிசி பருப்பு எல்லாமே சிந்தி செதறி கிடக்கு. இதுல நாங்க எண்ணத்தை வச்சு நாங்க சாப்பிட. நாங்க அன்னாடு வேலை பார்த்து கஞ்சி குடிக்கிறவங்க. இன்னைக்கு இந்த மாதிரி செதறி கிடந்தா நாங்க எண்ணத்தை வச்சு சாப்பிட ஒரு ரேசரிசி கூட இல்ல. பூரா அள்ளி செதறி கிடக்கு. இதுக்கு என்ன முடிவு? நீங்க வந்து நீங்க நேரம் கூட அந்த செல்ல கூட நீங்க எடுங்க.